இப்போ பாஜகவும் தாவேகாவும் ஏன் ஒரே ஸ்டீம்ல நான் கம்பேர் பண்ணி பேசினேன்னா, இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கொள்கை எதிரினும் திமுக அரசியல் எதிரினும் அவங்க தலைவர் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த ஏடிஎம்கே மேலேயும் பாஜக மேலேயும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த சென்ஸ் அவங்கள வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரியும் இல்லாம பண்ணாத மாதிரியும் இல்லாம தான் எல்லா கிரிட்டிசைஸும் இருக்கும். பட் திமுகவை ரொம்ப நேரடியா ரொம்ப தாக்குதலோட விமர்சிக்கும். இல்ல அதுதான் அவங்க கிளியரா சொல்றாங்க, ஆட்சி பொறுப்புல இருக்கிறது திமுக தான், அதனாலதான் நாங்க வந்து அவங்களை எதிர்க்கிறோம், எதிர்கட்சி போய் எதுக்கு எதிர்க்கணும்னு கேட்கறாங்க. திருத்தம் மக்களுக்கான குரலா நிற்போம் அப்படிங்கிறது தான் தாவேகாவினர் சொல்றது. அப்ப மக்களுக்கான குரலா நிற்கும் போது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி ஆகட்டும், இப்ப அவங்க பண்ற தவறுகள் ஆகட்டும், அவங்க குரல் கொடுக்க வேண்டியது, மக்கள் குரலா நின்று குரல் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அப்ப ஏன் எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுக மேலேயும் பாஜக மேலேயும் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறதா உண்மை. எந்த அளவுக்கு அவங்க திமுகவை விமர்சனம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பாஜகவை விமர்சனம் பாசமா பாயாசமானு கேட்டாங்க. கம்பேர் பண்ணி பாருங்க, திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அவங்க பாஜக திமுக தான் ஆட்சியை பிடிக்கணும்னு தாவேக்கா முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ திமுக தானே அதிகபட்சம் பேசுவாங்க. அதுக்காக கொள்கை எதிரியை வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே அவங்க மேல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. Satyabama Institute of Science and Technology admissions open.